ஆண்டி டூலெட்னு போர்டு போட்டுருச்சு, வீடு வாடகைக்கு இருக்கு ஆண்டி. தமிழா? தமிழ் தான் ஆண்டி. அப்ப வீடு இல்ல ஆண்டி. ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி. தம்பி போர்டு பாத்தியா இல்லையா? ஒன்லி வடக்கன்ஸ் மட்டும் தான் ரூம், தமிழ் ஆள் கிடையாது. டெய்லியும் குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ் போற எங்களுக்கு ரூம் கிடையாது, அவங்க மட்டும் ரூம் தருங்க. எனக்கு அதான் பிரச்சனையே. நீ டெய்லியும் குளிப்ப, டெய்லியும் துணி துவைப்ப. நம்ம வடக்கு பாய்ஸ் அப்படி கிடையாது, வாரம் ஒருத்தர் தான் குளிப்பாங்க, மாசம் ஒரு துணி துவைப்பாங்க. எனக்கு கரண்ட் பில்லு, தண்ணி, மோட்டர் எல்லாம் மிச்சம். சரி அதை விடு, நீ எத்தனை நாள் வேலைக்கு போவ? வாரத்துக்கு 3 நாள் ஆபீஸ் பண்ண போதும். மீதி நாள் அது சரியில்லை ஆண்டி, இது சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ணி உயிர் எடுப்ப. நம்ம வடக்கு பாய்ஸ் வாரத்துக்கு 7 நாள் வேலைக்கு போயிருவான். காலைல 9 மணி போய் நைட்டு 9 மணி தான் வீட்டுக்கு வருவான். எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல ஆண்டி என்ன சொல்ல, பைக் வச்சிருக்கியா? 2 பைக் இருக்கு ஆண்டி. நீ 2 பைக்கும் வாசல்ல நிப்பாட்டிப்ப, நான் குப்பைல ஆறு வரைக்கும் தண்ணில ஆறு வரைக்கும் தம்பி இந்த பைக்கை ஓரம் போடு சொல்லி தொண்டை தண்ணி போடுமா? ஆனா நம்ம வடக்கு பாய்ஸ் இருந்தா பார்க்கிங் பிரச்சனை இல்லை. சரி அதை விடு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படி ஆண்டி? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்கு வருவான். இது பத்தாதுக்கு ஆள் நேரத்துல ஆளை வேற கூட்டு வந்துருவேன். இந்த பிரச்சனை தேவையா? இது எல்லாத்தையும் விடு, தேதி 1 ஆனா போதும். தேதி வந்து இந்தாக்கா வாடகை பொண்ணு கை மேல பணத்தை கொடுத்துருவோம். ஆனா நீங்க அக்கா சம்பளம் இந்த மாசம் லேட்டு, உன் ஸ்கேனரை கொஞ்சம் காட்டு அப்படின்னு ஜிபேல பணத்தை போட்டா சுத்தி தவறு எல்லாமே தாலியா இருப்பீங்க. எனக்கு தேவையா? இதுக்கெல்லாம் மேல மாசம் 100 ரூபா கொடுத்தா போதுண்டா, எங்க வீட்டு சேர்த்து கிளீன் பண்ணி கொடுத்துருவான். சிலிண்டர் போறதுல இருந்து வாசல் கூட்டி கோலம் போறது எல்லாமே அவனே பாத்துப்பான்டா. நீ பாப்பியா? சொல்றா நீ பாப்பியா? ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். குட் மார்னிங் பா. என்ன தமிழ் பையன் மாதிரி தெரியும், என்ன விஷயம்? பையன் அட்ரஸ் கேடான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அட்ரஸா? நான் கூட வீடு வாடகை தரஞ்சு பயந்துட்டாண்டி, பாத்தி பைசா அனுப்பிச்சு விடு. பாத்தியா, மேல மொத்தம் 3 வீடு இருக்கு, எல்லாம் நம்ம வடக்கு பாய்ஸ் தான். எனக்கு அவங்க தப்பா கரெக்டா இருப்பாங்க, நீ வேற வீடு பாத்து.